மாணவர்களின் எதிர்காலத்திற்கான சரியான வழிகாட்டி பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். தி வேர்ல்ட் நீட்ஸ் யூ. பெண்கள் கடல்ல தலைமை தாங்கிறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்பவே BE மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சமையல்காரர் தேவைன்னு கேட்கல, பரோட்டா மாஸ்டர் தேவைன்னு கேட்கிறார். இதுதான் இன்ஜினியரிங்க்கும் பொருந்தும். யாரெல்லாம் இன்ஜினியரிங்ல ஸ்கில்ஸோட இருக்காங்களோ இந்த 1.575 lakhsக்கும் சீட்டு கொடுத்து இன்னொரு 75,000 சீட்டு மிச்சம் இருக்கு. ஓகேயா? அப்போ இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கிறது பிரச்சனையே இல்லை, நல்ல காலேஜில் கிடைக்கிறது பிரச்சனை. அப்பாவும் பொண்ணும் இல்லை அம்மாவும் பொண்ணு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் இந்த பொண்ணுங்களுக்கு இந்த பிரான்ச் எடுக்கலாமா? அந்த கதைலாம் மாறி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஆயிடுச்சு. எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்காது, வேணும் வேண்டாங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கிறதே நம்ம முயற்சி பண்ணுறது இல்லை. இன்ஜினியரிங் படித்தால் எதிர்காலம் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில்கள் வரப்போகுது. கிவ் a big round of applause for ரமேஷ் பிரபா சார். ஃபஸ்ட்டு அடிப்படையிலேருந்து தொடங்குவோம். என்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு அப்படின்னு நமக்கு நிறையா சொல்லப்பட்டுருச்சா? நிறையா சினிமா வந்துருச்சா? அந்த சினிமா எடுத்த யாருமே என்ஜினியர் இல்லை, அது தெரியும் இல்லையா? நடித்தவரும் கிடையாது, எடுத்தவரும் கிடையாது. ஓகே. ஸோ தெருவில் தான் நிற்க போகிற, வேலை கிடைக்காது, என்னென்ன சொல்லணுமோ டிமார்க்கெட்டிங் என்ஜினியரிங் பற்றி பண்ணியாச்சு. பட் அதை தாண்டி ஏன் நம்ம ஆசைப்படுறோம்? ஒன்று, அந்த பிரச்சாரமே தப்பு. முதல்ல தட் இஸ் த ராங். என்ன சொல்கிறேன்னாக்கா, தமிழ்நாட்டில் எதுக்கு 400க்கு மேலே இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படிங்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கான காலேஜ் கிடையாது, இந்தியாவுக்கான காலேஜ், உலகத்துக்கான காலேஜ். ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு புட்டுகதில் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் இருக்கும். இன்றைக்கி அமெரிக்காவில் சாஃப்ட்வேரில் இருக்கிறது இந்த 2 கோஷ்டி தான் அங்கே ஃபுல்லாக உட்காந்துருக்கு. ஸோ நமக்கு வந்து அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன் இவ்வளோ காலேஜ் இருக்குங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாது. அடுத்து ஒரு பிரச்சாரம், வேலை கிடைக்கலங்கிறது. உண்மை என்னன்னாக்கா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் சுமார் ஒரு 2 லட்சம் பேர் என்ஜினியரிங் படிக்க உள்ளே போகிறாங்க. சரியா? அதில் முடிச்சுட்டு வர்றது பாதி 1 லட்சம் தான். ஸோ படிக்கிறது வேற, முடிக்கிறது வேற. 16 அரியர்ஸ் வச்சிருக்கிற எனக்கு வேலை கிடைக்கணும்னு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? சரியா? இதுலேயும் ஒரு சமூக பிரச்சனை இருக்கு. ஏன் இந்த 1 லட்சம் பேரால் முடிக்க முடியல? ஏன் இந்த 1 லட்சம் பேரால் இத்தனை அரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங்க்கு வந்து மிகப்பெரிய அடிப்படை மேத்தமெட்டிக்ஸ். என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய ஃபார்முலா, யாரெல்லாம் 60% and above in மேத்தமெட்டிக்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக என்ஜினியரிங்கை முடிக்க முடியும். ஆனால் நம்ம ஊர் நிலவரம் 280 out of 200க்கும் இன்னைக்கு சீட் கிடைக்கும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 70,000 பேர், 60%க்கு கீழே இருக்கவங்க 50%, 45%, இந்த ரேஞ்சில் மட்டும் ஒரு 50,000-60,000 பேர் பெற்றோர் விருப்பத்துக்காகவோ இவங்க ஆசைக்காகவோ உள்ள போயாச்சா? அங்கே M1, M2, M3ன்னு 3 மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. 3க்கும் நீ இது வரைக்கும் படித்த மேத்தமெட்டிக்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை, அப்ளிகேஷன் ஓரியன்ட். அப்போ இது வரைக்கும் நான் தான் பிஸ்தான் இருந்தாலும் முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரு அரியர்ஸ் வாங்குறேன் மேத்தமெட்டிக்ஸில். சைக்கலாஜிக்கலாக முடிஞ்சது. இந்த பாதிப்பு எனக்கு இன்னொரு 4 அரியர்ஸை சேர்த்து தருது. இது மாதிரி சேர்ந்து அக்யூமுலேட் ஆகிடுது. 48 அரியர்ஸை டிராகனில் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும், வாழ்க்கையில் கண்டிப்பாக கிளியரு எங்கேயும் கிளியர் பண்ண முடியாது. அதான் யதார்த்தம். ஸோ இந்த அரியர்ஸ் சேர்ந்து வருதுங்கிறது. அப்போ இந்த ப்ரொபோர்ஷனுக்கு எப்படி வேலை கிடைக்கும்? யாரெல்லாம் முதல் நாள்லேருந்து சின்சியராக கிளாஸ் அட்டன் பண்ணாங்களோ, முதல்ல கிளாஸ் அட்டன் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம +2க்கு பிறகு அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடுறோம். அதெல்லாம் ஸ்கூலு, இப்போ இது காலேஜ். இது வரைக்கும் +2, இனிமேல் +3. சரியா? ஸோ முதல்ல கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் எடுத்து சின்சியராக அரியர்ஸ் இல்லாமல் இருக்கிற, நெடுஞ்செழியன் சார் சொன்ன மாதிரி ஸ்கில்ஸை யாரெல்லாம் வளர்த்துக்கிறோமோ அவர்களுக்கு வேலை கிடைக்குது. இதுதான் அடிப்படையில் உண்மை. இதில் நடுவில் அப்பப்போ ஒரு மீம்ஸ் வேற கிண்டல் அடிப்பாங்க. இந்த பக்கம் வந்து பரோட்டா மாஸ்டர் தேவை, 18,000 to 20,000 ரூபா சம்பளம். இந்த பக்கம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 7,000 to 10,000 பக்கத்தில் விளம்பர மாதிரி. யாராவது ஒருத்தர் அது எந்த பேப்பரில் வந்தது, என்னைக்கு வந்ததுன்னு மட்டும் எனக்கு எடுத்து சொல்லுங்கள். இதெல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ண நகைச்சுவைக்கு வேணால் இது பயன்படலாம். அது நகைச்சுவைன்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறேன். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சமையல்காரர் தேவைன்னு கேட்கல, பரோட்டா மாஸ்டர் தேவைன்னு கேட்குறாரு.
பரோட்டா மாஸ்டருங்கிறது ஸ்கில். சரியா? எல்லாரும் பரோட்டா போட்டுற முடியாது. இதுதான் இன்ஜினியரிங்க்கும் பொருந்தும். யாரெல்லாம் இன்ஜினியரிங்கில் ஸ்கில்ஸோடு இருக்காங்களோ அவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதனால் என்ஜினியரிங் ஒழுங்காக படித்தா, அரியர்ஸ் இல்லாமல் படித்தா, ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டா ஜாபு காலேஜ் வாங்கி தர வேண்டியதில் நீயே வாங்கிக்கலாம். சரியா? இதுதான் அடிப்படை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கிற அட்மிஷன் நல்ல வேலையாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் எழுதலை, தேவையில்லை. சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங், ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் 400+ இன்ஜினியரிங் காலேஜஸ் அத்தனைக்கும் சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் போதுமானது. tneaonline.org அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த ரிசல்ட் வர கிட்டத்தட்ட நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு போதுமான டைம் இருக்கும், கவலையே பட வேண்டாம் அப்ளை பண்ணுறதுக்கெலாம். சரியா? இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்க்கு எந்த அடிப்படையில் அட்மிஷன்னா, உங்களை இந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங் டைமில் கட் ஆஃப்னு ஒன்று சொல்லிப்பாங்க, தெரியுமா? அதாவது நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளோக்கு எழுதுறீங்க? நான் கேள்வியே தப்பு, எவ்வளோக்கு வேணாலும் நீங்கள் எழுதுவீங்க. அவுட் ஆஃப் எவ்வளோ? 90. அந்த 10 தானே நமக்கு முழுசாக போடுறது, 100. ஸோ 100க்கு என்னவோ அது அப்படியே எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸை 1/2 50, கெமிஸ்ட்ரி 1/2 50. இந்த டோட்டல் சேர்த்த தான் 200 தான் கட் ஆஃப்னு சொல்கிறாங்க. முதல்ல அதுவே தப்பு. காலேஜுக்கு தான் கட் ஆஃப் இருக்க முடியும், உங்களுக்கு கட் ஆஃப் இருக்க முடியாது. தட்ஸ் கால்டு அக்ரிகேட். பட் காலகாலமாக நம்ம தப்பாக சொல்லிட்டு இருக்கிறதால அதே வழியில் நம்மளும் பின்பற்றி அதை கட் ஆஃப்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறீங்கல்ல, லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் ட்ரெண்ட் எடுத்தோம்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1.75 lakhs கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்க. சரியா? இந்த 1.575 lakhsக்கும் சீட்டு கொடுத்து இன்னொரு 75,000 சீட்டு மிச்சம் இருக்குது. ஓகேயா? அப்போ என்ஜினியரிங் சீட்டு கிடைக்கிறது பிரச்சனையே இல்லை, நல்ல காலேஜில் கிடைக்கிறது பிரச்சனை. சரியா? இது எப்படி நடக்கும்னா, இந்த 1.75 lakhsம் அப்ளை பண்ணிட்டீங்க இல்லையா, அப்ளை பண்ண பிறகு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. 200 அவுட் ஆஃப் 200ல் தொடங்கி இறங்கிக்கிட்டே வரும். 199.75, 199.5 அப்படின்னு கடைசியாக வெறும் 80 வரைக்கும் வரும். இந்த ரேங்க் அடிப்படையில் தான் கவுன்சிலிங் நடக்கும். ஒரு தகவல் சொல்லவா? கடந்த சில வருடங்களில் 200 அவுட் ஆஃப் 200 ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்ன்றீங்களா? ஓகே. ஸோ இது வந்து அந்த ப்ரொசீஜர். ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதுமானது. இப்போ வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்த மாதிரியான காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். டாப் மோஸ்ட் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே இருக்கிற சிஇஜி, காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டி, அதே கேம்பஸில் இருக்கிற ஏசி டெக் 2வது கேம்பஸ். 3வது கேம்பஸ் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, எம்ஐடி குரோம்பேட். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் படித்த கல்லூரி, நானும் படித்த கல்லூரி. ஸோ இந்த 3லையும் 200க்கு 200, 199.75 இப்படியே வந்துட்டு இருக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ரேர் கோர்சஸ்லாம் வந்து கம்மி மார்க்ஸ் கூட கிடைக்கும். பட் நம்ம வழக்கம் போல் கலாச்சாரப்படி நாங்கள் எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், இதெல்லாம் நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்ட்டு அதை விட கீழே இறங்கி ஏதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜ் போயிட்டுருப்போம். இந்த 3ம் வந்து டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதற்கு அடுத்த நிலையில் சரியா அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கணுமேனு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 இடங்களில் விழுப்புரம், ஆரணி, திண்டிவனம், காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, திருக்கோளை திருவாரூர், பட்டுக்கோட்டை, தூத்துக்குடி, திண்டுக்கல், அரியலூர், பண்ருட்டி, நாகர்கோயில், ராமநாதபுரம், இந்த 13 இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதை தவிர நேரடியாக அரசு பொறியியல் கல்லூரிகள், 10 அரசு பொறியியல் கல்லூரிகள், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். உதாரணமாக ஜிசிடி மிக புகழ்பெற்றது, கோயம்புத்தூரில் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்த புகழ்பெற்ற கல்லூரி ஜிசிஇ, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சேலம். இதை தவிர வேற எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க வேலூர், தருமபுரி, ஸ்ரீரங்கம், ஈரோடு, போடிநாயக்கனூர், பர்கூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, காரைக்குடி. ஆக மொத்தம் 10. சரி, இப்போ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 10. இந்த 26ஓட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கனாக்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூவன்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வருஷத்துக்கு வெறும் 15,000 ரூபா ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜில் வருஷத்துக்கு வெறும் 7,500 ரூபா ஃபீஸ். இந்த தகவலே நமக்கு தெரியாது. ஒரு 26 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறதால இடஒதுக்கீடின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண் வச்சிருக்க பெரும்பகுதியினருக்கு இது கிடைக்கும்.
நம்ம அந்த பக்கம் போகிறதில்லை. தயவு செய்து இதை பயன்படுத்திக்கணும். இதற்கு பிறகு ஒரு 350க்கும் மேற்பட்ட செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், தனியார் பொறியியல் கல்லூரின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு சிங்கிள் விண்டோ அப்ளிகேஷன் தான். இதை தவிர கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னு 3 இருக்குது. அரசு உதவி பெறுகிற கல்லூரிகள், தனியார் கட்டணத்துக்கும் அரசு கட்டணத்துக்கும் இடைப்பட்டதாக இருக்கிற கட்டணம். ஒன்று வந்து பிஎஸ்ஜி டெக் கோயம்புத்தூர், பிஎஸ்ஜியில் இன்னொன்று இருக்குது, அது கிடையாது, இது பிஎஸ்ஜி டெக். அடுத்து வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர். மூணாவது வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. இந்த 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். சரியா? இதற்கு அடுத்த நிலையில் மத்திய அரசு கல்லூரிகள் 3 இருக்குது தமிழ்நாட்டில், நமக்கு தெரியாது. ஒன்று வந்து சிப்பெட், அப்படியே இந்த வெளியே போனீங்கன்னா நம்ம கிண்டியில் பார்ப்பீங்க, அந்த கத்திப்பரா ஜங்ஷன் கார்னரில், சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அங்கே வந்து பிடெக் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்கும் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கும் இருக்குது. இதற்கு அடுத்து இன்னொரு கல்லூரி காரைக்குடியில் இருக்குது. இப்போ சமீப காலத்தில் நிறைய கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வாங்குற பசங்க இருக்காங்க, அதுவும் குறிப்பாக பொண்ணுங்க நிறைய கெமிஸ்ட்ரியில் வாங்குது. எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், சரியா, சிக்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது வந்து காரைக்குடியில் இருக்குது. ஒரே ஒரு காலேஜ், ஒரு 60 சீட்டு. மூணாவது சேலத்தில் ஹேண்ட்லூம் டெக்னாலஜிக்குன்னு ஒன்று, பிடெக் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இது சேலம். இந்த 3ம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸாக இருந்தாலும் அட்மிஷன் வந்து நம்மளோட இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் அட்மிஷனில் தான் நடைபெறும். சரியா? சரி, இப்போ பிரான்ச்சஸ், தம்பி ஆரம்பித்து ஏஐ கேட்டார் இல்லையா, இப்போ 2-3 வருஷமாக இந்த அப்ளை பண்ணுற 1,75,000 பேருக்கு ஒரே பிரான்ச் தான் வேணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெட்ரோமார்க் ஸ்லைட் இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி விடுங்க. இந்த வருஷம் வேறு ட்ரெண்ட் பிடிச்சிட்டாங்க, ஏஐடிஎஸ். சரியா? அது என்னன்னு கேட்டால் தெரியாது, அது வேறு விஷயம். நாங்கள் கூகுளில் தட்டும்போது உழுவுறது. இப்போ நெடுஞ்செழியன் சார் சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு எலெக்டிவ் மாதிரி ஓரமாக இருந்த ஒரு சமாச்சாரம். சரியா? இன்றைக்கி அது தனியாக வந்தாச்சா? இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்தா கூட எனக்கு வேணாங்க, இது ஏஐடிஎஸ் இருந்தால் கொடுங்க, இந்த மாதிரி தெளிவு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அங்கேருந்து ட்ரம்ப் ஒரு 50,000 பேரை பேக் பண்ணிட்டாருன்னு ஒரு லேசாக ஒரு தகவல் வரட்டும், அப்படியே வெளத்து படபடுத்து ஐயோயோ நான் எடுத்துட்டேனே. ஸோ இப்படி கோர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு தகவலுக்கு நாளைக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வருது இல்லை, அதில் இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர்னு ஒன்று இருக்கும், தகவல் கையேடுன்னு இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதில் போய் உள்ளே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் 50 பிரான்ச்சஸ் இருக்குது, நமக்கு 49 தெரியாது. 50 பிரான்ச்சஸ் இருக்குது. நான் நெடுஞ்செழியன் சார் சொன்ன மாதிரி தான், எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்காது, வேணும் வேண்டாங்கிறது அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கிறதையே நம்ம முயற்சி பண்ணுறதில்ல. தயவு செய்து தெரிஞ்சுங்க. சரியா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு டாப் 6 பிரான்ச்சஸ்க்கு எப்போவுமே ஒரு டிமாண்டு. அதுபடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. சரியா? சிஎஸ்சி கிடைக்கல, என்னாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலிங்க அப்படின்னா ஐடி எடுக்க நம்ம தயார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதற்கு அடுத்து இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதற்கு அடுத்த நிலையில் ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதை தவிர சிவில் அண்ட் மெக்கானிக்கல், எவர்கிரீன். இந்த 6 பிரான்ச்சஸில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஏன் இந்த 6 பிரான்ச்சுன்னா இருக்கிற காலேஜஸில் இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த 6 பிரான்ச்சில் தான் இருக்குது, அது ஒரு காரணம். சரி, நெக்ஸ்ட் ஒரு பாப்புலர் செட் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படின்னா ஒரு சின்ன லிஸ்ட்டு: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இ&ஐ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ். ஒரு காலத்தில் மெக்கானிக்கலுக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கு சம்மந்தம் இல்லை, இப்போ ரெண்டையும் உடைச்சி இணைத்தது மெக்கட்ரானிக்ஸ். பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய காலேஜஸில் இருக்கிறது அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். சரியா? இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்தது இல்லை, அதில் உடைத்து ஒரு 6 புது பிரான்ச்சஸ் வந்துருக்கு. சரி, அதில் ஒரு பேப்பராக இருந்தது, எலெக்டிவாக இருந்தது. அதில் உங்களுக்கு நான் ஒரு தொழில் ரகசியம் சொல்லலாம், ஒன்றுமே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 60 சீட்டு தான் கொடுப்பாங்க, அதுக்கு டிமாண்ட் இருக்குது. வேறு பேர் வச்சா இன்னொரு 60 சீட்டு கொடுப்பாங்க, இதுதான் கதை, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தவிர இருக்கிற அந்த 6 பிரான்ச்சஸ்: ஏஐ அண்ட் டிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்; ஏஐ அண்ட் எம்எல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்; சிஎஸ்பிஎஸ், ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ்; சைபர் செக்யூரிட்டி, அது ஒன்று. அடுத்து வந்து ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது ஒரு தனி பிரான்ச். பிறகு
ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் பிரான்ச்சஸ். இது ஒரு மெக்கானிக்கலோட ஒரு ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது சமீப ஆண்டுகளில் நிறைய கல்லூரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு டிமாண்ட் இருக்கிறது. சரி, இப்போ இவ்வளோதான் சொல்லியாச்சு இல்லையா? நம்ம அந்த பக்கமே தலை வச்சு படுக்காத ஒரு 40 இருக்குது. அதை சொல்கிறதா என்னோட மெயின் வேலையாக இருக்கணும். அதுதான் முக்கியம். இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க, தயவுசெய்து தெரிஞ்சுங்க, தெரியாமையே விட்டுடுறோம். அப்பரல் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல், பயோடெக்னாலஜி சொல்ல அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், லெதர் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். இதெல்லாம் நம்ம பல பிரான்ச்சஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். போய் முயற்சி பண்ணாது என்னன்னு பார்க்கணும். மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஃபார்மசிட்டிக்கல் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிரிண்டிங் டெக்னாலஜி, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி. சரியா? இதில் நம்ம பல விஷயங்கள் தெரியாது. ஒன்று வேணாம், ஒரு பெட்ரோகெமிக்கலோ பெட்ரோலியமோ முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் ஓஎன்ஜிசியில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தில், ரிலையன்ஸில் வேலை செஞ்சுட்டு குவைத்துக்கு போய் போனாங்கன்னு வச்சுங்க, உலகத்தினுடைய மிகப்பெரிய காசு அள்ளி கொட்டலாம். அப்போ இது மாதிரி இந்த ரேர் பிரான்ச்சஸை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதே இல்லை. நான் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கவுன்சிலிங்கில் வருவேன். ஒரு கேர்ள் வந்து 195க்கு மேலே நல்ல மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்காது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் சீட் இருக்கும். எடுன்னா அடம் பண்ணி எடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு கீழே ஒரு 6 கீழே போய் ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க. அந்த கேம்பஸுக்கு உள்ளே போகிறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். சரியா? அதே எடுத்தவர்கள் அப்புறம் தேங்க் பண்ணுவாங்க 4th இயரில், நல்ல வேலை நீங்கள் அப்போ மட்டும் சொல்லலைன்னா அப்படின்னு. ஸோ தயவுசெய்து இந்த ரேர் பிரான்ச்சஸை நமக்கு தெரியாததால் அதுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எதுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸை வச்சு இழுத்து மூடிட்டு போகலாம்ல? எதுக்கு 50 பிரான்ச் வச்சுருக்கணும்? நமக்கு தெரியல, நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல அப்படிங்கிறதால இது பண்ணுறது. இந்த பிரான்ச்சை பற்றி பேசுகிற நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன். நான் போகிற இந்த எல்லா நிகழ்ச்சிகள்லையும் அப்படியே லேசாக ஒரு அப்பாவும் பொண்ணும் இல்லை அம்மாவும் பொண்ணு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. சார், இந்த பொண்ணுங்களுக்கு இந்த பிரான்ச் எடுக்கலாமா? அந்த கதைலாம் மாறி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஆயிடுச்சு. இனிமேல் பொண்ணுங்க பிரான்ச் பையனுங்க பிரான்ச் எல்லாம் கிடையாது. நான் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி MITயில் படிக்கும்போது என் கிளாஸில் ஒரு பொண்ணு கிடையாது. எவ்வளோ கொடுமை யோசிச்சு பாரு. எனக்கு இன்னைக்கு அதே MITக்கு உள்ள போகிறேன், அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் 60% கேர்ள்ஸ் உள்ள உட்காந்துருக்கு. சரியா? அப்போ இதெல்லாம் இன்னைக்கு மாற்றம். காரணம் என்னன்னா, நமக்கு அந்த கோர்ஸை பற்றின புரிதல் இல்லாததால நம்ம ஏதோ ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படித்தோம்னா நம்ம பொண்ணு ஒரு TMT ராடங்க இருந்து தூக்கிட்டு போய் அங்கே போய் போட போகுது போல இருக்கு. சிவில் படித்தா செங்கல்பட்டு பாலத்துக்கு நில தட்டு மேலே தூக்கிட்டு ஏதோ கிளம்ப போ. இந்த மாதிரி ஒரு அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க தெரியல. இன்னைக்கு எல்லாம் ஒயிட் காலர் ஜாப். சரியா? AC ரூமில் உட்காந்துட்டு முடிஞ்சா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே உட்காந்துட்டு. அதனால தயவு செய்து இனிமேல் பொண்ணுங்க பிரான்ச் பையங்க பிரான்ச் எல்லாம் எதுவுமே கிடையாது. சரியா? ஓகே, அடுத்து இப்போ நான் முக்கியமான ஸ்டேஜ் கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜரை சொல்லிடுறேன். சரியா? இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு இந்த ரிசல்ட் வர நேரத்தில் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், கவுன்சிலிங்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். சரியா? வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி TNEAonline.org அதான் சைட்டு. அந்த சைட்டில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும். லாஸ்ட் இயரை வச்சு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்க மே 1 வாரம் தொடங்கி கடைசி கவுன்சிலிங் முடியும் போது செப்டம்பர் 2வது வாரம். கிட்டத்தட்ட இது இன்னும் ஒரு 3 மாதம் உங்களுக்கு வெக்கேஷன் இருக்குது. நீங்கள் எங்கெங்கே போயிட்டு வரணுமோ எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, வீட்டுக்கு தெரியாமல் எங்கே எல்லாமே போயிட்டு வந்துருங்க. இப்போ ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ்க்கு மேலே டைம் தருவாங்க ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு. முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா, அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுறது செகண்ட் ஸ்டேஜாக வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சைமல்டேனியஸாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணலாங்கிறத கொண்டாண்டாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, +2 ரிசல்ட் என்றைக்கு வரப்போகுது? May 9th, சம்டைம்ஸ் 5th கூட வரலாம். சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ வந்த உடனே
உங்களுக்கு ஒரிஜினல் மார்க் ஷீட்டு உடனே கிடைக்காது, அது நிறைய டைம் எடுக்கும். உங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்கள் பிரின்சிபால் ஆர் ஹெட் மாஸ்டர் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சாப்பா குத்தி ஒரு பச்சைங்கல்ல சைன் போட்டு கொடுப்பார். அதுதான் ஒரிஜினல் வரைக்குமான ஒரிஜினல். இதை ஸ்கேன் பண்ணணும். அடுத்து டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது ரெடியாக வச்சுருப்பாங்க. இதை தவிர உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனில் ஐஎம்ஐ நம்பர்னு ஒன்று கேட்குறாங்க. சரியா? அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸ்கூலுக்கு போகும்போது உங்களோட ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் தனித்தனி ஐஎம்ஐ நம்பர், அதை கேட்டு வாங்கிக்கிங்க, எழுதிக்கிங்க. அது மஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில்லும்போது. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஒரு காலத்தில் கார்டு அது மாதிரி விதவிதமாக வச்சுருந்தீங்க, இப்போ டிஜிட்டலில் வந்துடுச்சு. டிஜிட்டலில் வந்துட்டதால அழகாக ஃபோனில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணாலே போதும், அதை வாங்கிக்கிங்க. டிஜிட்டல்னா கூட அதை வாங்கிக்கிங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். யாரெல்லாம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், பிசி, எஸ்சி, எஸ்சி, எம்பிசி, இவங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. இதை தவிர பார்த்தீங்கன்னாக்க 1 or 2 சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இங்கே யாராவது வந்து உங்கள் குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தீங்கன்னாக்க உங்கள் கல்வி கட்டணத்தை அரசு ஏற்றிருக்கோம். அதனால் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி இருந்தால் அதுவும் இந்த தாசில்தார்ட்ட தான் வாங்கணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது அவர்கிட்ட வாங்கணும். இதுக்கு அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று நிறைய பேர் டென்ஷன் ஆவீங்க. அங்கே கேட்டிருக்கோம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இது எல்லாருக்கும் சம்மந்தம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாராவது 8th 9th 10th 11th 12th இந்த 5 கிளாஸில் ஒரு கிளாஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸோ தமிழ்நாட்டில் படிக்காமல் வேறு ஸ்டேட்டில் போய் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க. இப்போ சிலர் ஆர்மியில் இருப்பாங்க, சிலர் பேங்க் சர்வீஸில் இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப். அந்த மாதிரி யாராவது போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நேட்டிவிட்டி தேவை. எல்லாருக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு தேவை கிடையாது. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு அப்ளை பண்ண உடனே அடுத்த ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. உங்கள் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சோடனே ரேண்டம் நம்பர்னு கொடுப்பாங்க. அது எனக்கு சம்மந்தம் இல்லாத நம்பரு, அதை எடுத்து ஓரமாக வச்சிடணும். பாதி பேர் அதை டென்ஷன் ஆகி உனக்கு அதிகமாக வந்திருக்கு எனக்கு கம்மியாக வந்திருக்கு அப்படிம்பாங்க. அது ரேண்டம் நம்பர் வந்து ஒரே இதில் கிளாஷ் ஆனால் வரதுக்கான நம்பர். அதை பற்றி பயப்படவே பயப்படாதீங்க. இந்த எல்லா கம்யூனிகேஷனும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட தினத்திலிருந்து எண்டு வரைக்கும் இந்த 2க்கு தான் கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தயவு செய்து தனியார் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணாதீங்க. என்ஜினியரிங்னு முடிகிற கோர்ஸ் எல்லாம் பிஇஆ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிஞ்சால் அது பிடெக்கா. இதை பசங்க தேவையில்லாமல் குழப்பிட்டு, சார் இது வசதியா அது வசதியா. ஒரு பையன் தனியாக வந்து, சார் இதில் 4 எழுத்து இருக்குது, கொஞ்சம் பெட்டர் வேல்யூ அப்படின்றத. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மாணவர்களுக்கான சிறந்த கல்வி நிறுவனம். உங்களின் கனவை நோக்கிய லட்சிய பயணம் எங்களுடன் தொடரட்டும். தி வேர்ல்ட் நீட்ஸ் யூ. பாசிபிலிட்டிஸ் நிறைஞ்சிருக்க எதிர்காலத்தை நோக்கி அடி எடுத்து வைங்க. அமெட் அண்ட் மர்ஸ் மெரிடைம் கெரியர்ல யங் உமன் லீட் பண்றதுக்காக முன்னாடி வந்திருக்காங்க. இப்பவே பிஇ மெரைன் இன்ஜினியரிங் கேடட்ஷிப் ப்ரோக்ராம்ல அப்ளை பண்ணுங்க.